ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி அல்லது ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊர்ல காவிரி ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்குது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோவிலாகவும் ஆசியாவிலேயே 2வது பெரிய பெருமாள் கோவிலாகவும் விளங்குகிறது. சேரர், சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசர்கள்னு பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலை பத்தின விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூலவர் ரங்கநாதர் அல்லது அரங்கநாதர்னு அழைக்கப்படுகிறார். உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாயகி, கோலம் சயன திருக்கோலம். இந்த கோவிலோட தனி சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவில், பூலோக வைகுண்டம் அப்படிங்கிற சிறப்புக்குரிய கோவில், வைகுண்டத்துல இருக்கிறது போலவே காட்சி தர்ற பெருமாள். மிக பெரிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில்ல 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவில் ராஜகோபுரம் 72 மீட்டர் உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே மிக பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இந்த கோவில்ல ஒரே ஒரு கோபுரத்தை தவிர மற்ற கோபுரங்கள் பல வண்ணங்களில் வர்ணம் தீட்டப்பட்ட அழகாக காட்சியளிக்கின்றன. அந்த ஒரு கோபுரம், கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற கிழக்கு கோபுரம் மட்டும் வர்ணப்பூச்சுகள் எதுவும் இல்லாம வெள்ளையா காட்சியளிக்குது. இதற்கு வெள்ளை கோபுரம் அப்படின்னு பேரு. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பார்கடல்ல இருந்து தோன்றிய ரங்கநாதரை நெடுங்காலமாக பிரம்மதேவர் பூஜித்து வந்தார். ரங்கநாதருக்கு நித்திய பூஜைகள் செய்ய சூரியன் நியமிக்கப்பட்டார். சூரிய குலத்தில் தோன்றிய ராமபிரானும் அயோத்தியில் இருந்த ரங்கநாதரை வழிபட்டு வந்தார். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு வருகை புரிந்த விபீஷ்ணனுக்கு ராமபிரான் தான் பூஜித்து வந்த ரங்கநாதர் சிலையை பரிசாக அளித்தார். விபீஷ்ணன் இலங்கை திரும்பும் வழியில் சற்று நேரம் ஓய்வெடுக்க எண்ணினார். ரங்கநாதர் சிலையை கீழே வைக்க விரும்பாத விபீஷ்ணன் காவிரி ஆற்றங்கரையில் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்து எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று கூறிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்தார். ஆனால் அந்த சிறுவன் ரங்கநாதர் சிலையை கீழே வைத்து விட்டான். சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு வந்த விபீஷ்ணன் சிறுவனை பார்த்து கோபம் கொண்டார். தரையிலிருந்து மீண்டும் ரங்கநாதர் சிலையை எடுக்க இயலவில்லை. கலங்கிய மனநிலையில் இருந்த விபீஷ்ணனுக்கு அப்பகுதியை ஆட்சி புரிந்த மன்னர் தர்மவர்மன் ஆறுதல் கூறினார். ரங்கநாதருக்கு காவிரி கரையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று விருப்பம். அதனால் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி விபீஷ்ணன் இருக்கும் தென் திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டு அருள்வதாக உறுதியளித்தார். சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் என்று கூறப்படுகிறது. அவரே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். ரங்கநாதரின் விருப்பத்திற்கு ஏற்ப தர்மவர்மனும் இவ்விடத்தில் கோவில் கட்டி வழிபட்டார். காலப்போக்கில் இந்த கோவில் வெள்ளப்பெருக்கில் மண்ணில் மறைந்து போனதாக கூறப்படுகிறது. மன்னர் தர்ம சோழர் மரபில் வந்த கிள்ளிவளவன் இக்கோவிலை மீண்டும் அமைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதிசயத்தக்க வகையில் திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் பல அதிசய விஷயங்கள் அடங்கியதாக உள்ளது. இந்தியாவுல எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மட்டும் 7 பிரகாரங்கள் உள்ளன, 7 மதில்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் அப்படின்னு 7 தாயார்கள் இந்த ஆலயத்தில் உள்ளனர். அது மட்டுமல்லாம 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை அப்படின்னு எல்லாமே 7 அதிசயங்கள் நிறைந்ததா இருக்குது. இந்த ஆலயத்தை அதிசயப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை இங்க பார்ப்போம். ரங்க விமானம், அசையும் கொடிமரம், ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி, தேயும் அரங்கனின் செருப்புகள், அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள், வளரும் நெற்குதிர், 5 குழி 3 வாசல். ரங்க விமானம், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக கூறப்படுகிறது. இதற்கு 24 கிலோமீட்டர் தூரம் சுத்தி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்தி நிச்சயம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்க தல வரலாறு. பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவத்தில் எழுந்தருளி உள்ளது. அசையும் கொடிமரம், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன் நாம விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடிமரம் அசைறது போல நம்ம ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடிமரம் அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக நம்பிக்கை. அடுத்தது ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி.
11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச் சிறந்த மகானான ஸ்ரீ ராமானுஜரின் உடல் 885 ஆண்டுகள் கடந்தும் இந்த திருக்கோவிலில் பதப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்குது. அவரின் திருமேனியில் இன்றும் தலைமுடி, கை, நகம் போன்றவை வளர்ந்திருப்பதையும் காணலாம். அடுத்தது தேயும் அரங்கனின் செருப்புகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும், அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல தூண்ல மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த காலணிகளை செய்வதற்காகவே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதுல அதிசயம் என்ன அப்படின்னா, 2 செருப்புகள் 2 ஊர்ல செய்வாங்க. அவை இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதரின் திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளை கலற்றுவார்கள். அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயம். ரங்கநாதனின் திருக்கண்கள் விபீஷணனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவை விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனவை. ஆனால் அந்த வைர திருக்கண்கள் அயலார் காலத்தில் திருடு போய்விட்டதாகவும், தற்போது உள்ளவை ரங்கனின் திருக்கண்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. வளரும் நெற்கதிர்கள் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல் சேமிப்பு கிட்டங்கிகள் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டவை. இதில் மொத்தம் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும். இதுவரை எந்த காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதில்லை அப்படிங்கிற பெருமையை கொண்டது. இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும், விரிவடைந்து கொண்டே செல்லும் தன்மை உடையது. 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோவிலில் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானதுங்க. இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும், 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி அப்படிங்கிறதும் பெரியோர்கள் வாக்கு. இந்த கோவில் சந்திர புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுல தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுவ தீர்த்தம், ஆமர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம் ஆகிய 9 தீர்த்தங்களை கொண்டுள்ளது. பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம் என்ற பெருமைகளை கொண்டதாக இந்த கோவில் அமைந்துள்ளது. தாயார் சன்னதியில் வருடத்துக்கு 7 உற்சவங்கள், கோடை உற்சவம், வசந்த உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவாடை நவராத்திரி, ஊஞ்சல் உற்சவம், அத்தியனோற்சவம், பங்குனி உற்சவம் நடைபெறுகிறது. நவராத்திரி உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடி சேவை நடைபெறும். தமிழ் மாதங்களில் 7ஆம் மாதமான ஐப்பசி 30 நாட்களும் தங்க குடத்தில் புனித நீர் யானை மீது கொண்டு வரப்படும். திருமாலின் 7ஆம் அவதாரமான ராம அவதாரம் பூஜித்த தலம் ஸ்ரீரங்கம் கோவில். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கண்டுகளிக்கும் சேவைகளாக 7 சேவைகள் உள்ளன. அவை பூச்சாண்டி சேவை, கற்பூர படியேற்ற சேவை, மோகினி அலங்காரம், ரத்னாங்கி சேவை, வெள்ளி கருடன் மற்றும் குதிரை வாகனம், உறையூர், ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீராமநவமி சேர்த்தி சேவை, தாயார் திருவடி சேவை, ஜாலிசாலி அலங்காரம் ஆகியவை ஆகும். பொதுவா 6 2 பிரிகிற இடத்தில் உள்ள தீவு போன்ற பகுதியையோ அல்லது பக்கத்துல இருக்கிற 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பையோ அரங்கம்னு சொல்வாங்க. இந்த அடிப்படையில காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் திருவரங்கம் என்னும் பெயர் கொண்ட ஸ்ரீரங்கம். மருத்துவ கடவுளான தன்வந்திரிக்கு இங்கு சந்நிதி இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் ரங்கநாதருக்கு புனுகு சாத்தப்படுகிறது. தினமும் சுவாமிக்கு நெய்வேத்தியத்துடன் சுக்கு வெள்ள கலவையையும் படைக்கின்றனர். சுவாமிக்கு ஜீரணமாவதற்காகவே இந்த கலவையை தன்வந்திரியே கொடுப்பதாக ஐதீகம். பிரம்ம உற்சவத்தின் 7ஆம் நாளில் சுவாமிக்கு சூர்ணத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னபெருமாள் கோவில் பிரகாரத்தில் தானியலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்கிறது. இவளுக்கு வலப்புறம் கிருஷ்ணர், இடப்புறம் நரசிம்மர் இருப்பது வித்தியாசமான அமைப்பு. ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் ஆண்டுக்கு 250 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும். ஒவ்வொரு திருவிழாவும் ஸ்ரீரங்கத்திற்கு வரும் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. திருவிழா நடைபெறும் போது இந்த கோவில் ஒரு அண்டவெளி அரங்காக உருமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை காணலாம். திருமண பாக்கியம், குழந்தை வரம், கல்வி, ஞானம், தொழில் விருத்தி, ஐஸ்வர்யம் என சகல வரங்களும் அருளும் ரங்கநாத பெருமான் கோவில் திருச்சியின் முதன்மை கோவில் என்பதில் ஐயமில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலோட வரலாறு பத்தியும் அந்த கோவிலோட சிறப்புகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.